எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய தலைவர் முன்னிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் சபாநாயகர், கொங்கு மண்டலத்தில் முக்கிய நபராக இருந்த முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவர்களின் மகன், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரியின் அதிமுகவின் எம்பி வேட்பாளராக இருந்த திரு லோகேஷ் அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர் திரு தலித் எழில்மலை அவர்களின் மகள் கேத்தரின் அவர்கள் மற்றும் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் பேரன் சக்கரவர்த்தி அவர்கள் மற்றும் தென் சென்னை ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக, மாவட்ட செயலராக பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேல இருந்த டி நகரின் அசோசியேஷனின் தலைவராக இருக்கும் அண்ணன் சின்னோர் அசோக் அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் புரட்சி தலைவருடன் இருந்தும் அம்மாவுடனும் பல ஆண்டுகள் பணியாற்றி அவருடன் பயணித்து பல தேர்தல்களை சந்தித்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு உடன் இருந்த திரு பாபுஜி கௌதம் அவர்கள் மற்றும் இவர்கள் ஐவரும் இன்று எங்களுடைய தலைவர் முன்னிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். உங்க எல்லாருக்கும் தெரியும், அதாவது ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் எங்களுடைய தலைவர் முன்னிலையில் அவருடைய அறிவித்தின் பேரில் ஒவ்வொரு நாட்களும் தேர்தலுக்காக பல பணிகளை தயாரித்து வருகிறோம். இன்னும் தேர்தலுக்கு சில வாரங்களே இருக்கும் நிலையில் இவர்கள் அனைவரும் இன்று தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் இன்றைய தெரிவித்தேன். இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்துட்டே இருக்கு. கட்சியுடைய அடுத்தடுத்த பணிகள் எப்படி இருக்கு? கட்சியை நோக்கி நிறைய நிர்வாகிகளும் சேர்றதை பார்க்க முடியுது. அடுத்த கட்டமா எப்படி இருக்கு? இல்ல, இன்று தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது மாவட்டம் வாரியாக, மண்டலம் வாரியாக தேர்தல் கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இவங்க அங்கங்க ஊழியர் கூட்டம் நடத்தி தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகளை மாவட்டமும் சட்டமன்ற வாரியாக தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளோம். இது முதல் கட்ட பணியாக இருக்கும். இதன் மூலமாக ஒவ்வொரு இடத்துலயும் சட்டமன்ற வாரியாக ஊழியர் கூட்டம் நடத்தப்பட்டு தேர்தல் பணி, ஏன்னா எல்லா இடத்துலயும் நாங்க பூத் கமிட்டி ஏற்கனவே போட்டு முடிச்சிட்டோம். எல்லா இடத்துலயும் கிளை கமிட்டிகளும் போட்டு முடிச்சாச்சு. பல கட்ட பயிற்சி முகாம் நடத்தி முடிச்சாச்சு. இப்ப தேர்தலுக்கான முழு வீச்சில் தயாரிக்கும் பணி தான் இது நடந்துட்டு இருக்கு. அதனால தேர்தல் கண்காணிப்பாளர்களும் இணை கண்காணிப்பாளர்களும் நியமிக்கப்பட்டு இன்னும் ஒரு வாரத்தில் அனைத்து இடத்துகளிலும் ஊழியர் கூட்டம் நடத்தப்பட்டு தேர்தலுக்கு தயாரிப்பு பணிகள் நடக்கப்பட்டிருக்கும். இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய தலைவர் எங்களை 234 தொகுதியிலும் முதல் நாள் இருந்து எங்களை தயாரித்து கொண்டு வருகிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும், 234 தொகுதியிலும் எங்களுக்கு ஒரே சீரான வாக்கு சதவீதம் தான் இருக்கு. எந்த இடத்துலயும் குறைவான வாக்குகள், இங்க ஒரு இடத்துல ரொம்ப குறைவா இருக்கு, எங்களுக்கு இந்த இடத்துல டல்லா இருக்குன்னு இல்ல. எல்லா 234 தொகுதியிலும் எங்களுக்கு ஒரே சீராக மக்களின் ஆதரவுகள் இருக்கிறது. 234 தொகுதியிலும் எங்களுடைய தலைவர் எங்களை தயாரித்து வருகிறார். எந்த இடத்திலும் கூட்டணி எதிர்பார்த்தோ இல்ல கூட்டணி வந்தால்தான் நாங்கள் ஜெயிப்போம் இல்லை. மக்கள் அனைவரும் எப்போதும் இல்லாமல் இந்த தேர்தலில் எங்களுடைய தலைவரால் மாற்றம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் முதல்வரானால் தான் இந்த மாற்றம் நடக்கும் என்று நம்புகிறார்கள். அது கண்டிப்பா நடக்கும். அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சிட்டு இருக்கோம். காங்கிரஸ் தலைவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும், பழைய பங்காளிகள் சொல்றாங்க. இல்ல, காங்கிரஸ் உங்க எல்லாரும் தெரியும், பல மாதங்களாக, பல வருடங்களாக அவர்கள் திமுகவுடன் பயணிச்சு வருகிறார்கள். அங்கதான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. நீங்க அங்கதான் கேட்கணும் அதை பத்தி. ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த சில மாதங்களாக அவங்களுக்குள் நடக்கும் அந்த ஒரு சில பனிப்போர்களின் காரணமாக எங்களிடம் பேசிய பல தொண்டர்கள் சொல்வது அதான் நாங்க சொல்றோம். பட் அவங்க காங்கிரஸ் திமுகவுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். திமுக மத்தியில இப்போ ஒரு சலசலப்பு இருக்குது. கடைசியாக அண்ணன் மாணிக் தாகூர் அவர்கள் பேசிய பிறகு மற்றும் சிலர், இவர் ராஜ கண்ணப்பன் தான் இது மற்றும் தளபதி தொடங்கி வைத்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு சில சலசலப்புகள் இருக்குது. திமுக அவர்களை எதிர்த்து பேசினால் என்ன செய்வார் என்று காங்கிரஸ்காரருக்கு நல்லாவே தெரியும். திமுகவை எதிர்த்து பேசினால், திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய முயற்சித்தால், இந்த தேர்தலில் எப்படி அவங்க உள்ளாட்சி தேர்தலில் எப்படி காங்கிரஸை நிக்க வச்சு அவங்களுடைய கவுன்சில் எல்லாத்தையும் தோக்கடிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த இடத்துலயும் இந்த தேர்தலையும் காங்கிரசுடைய அனைத்து எம்எல்ஏக்களையும் கூடயே வச்சு திமுகவை தோற்கடிப்பார்கள் என்பது மாற்று கருத்தில் அது எல்லாரும் காங்கிரஸ்காரங்க எல்லாருக்குமே தெரியும். பேச்சுவார்த்தை அவர்களுடன் நடத்தி கொண்டிருக்காங்க. நீங்க அங்கதான் கேட்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்கும்? இல்ல, அது கூட்டணினே நீங்க சொன்னதான் தெரியுது.
அதெல்லாம் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, தனி குடும்பத்தோடைய கம்பெனி. அதெல்லாம் மக்கள் மனசிலிருந்து மறைந்த கட்சிகள். அது என்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவரோட கொள்ளைக்கு மாறாக போயிட்டாரோ மக்கள் மனசிலிருந்து மறைந்த கட்சிகள். அதெல்லாம் தனியார் கம்பெனி, அது அப்படிதான் இருக்கும். அதை பத்தி நீங்க அது 1% கூட எங்கேயுமே இல்ல. 1% கீழே வந்தே அது வந்து 2 தேர்தலுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே 1% கீழே வந்துச்சு அந்த கட்சி. சோ அது ஒன்றும் பெருசா நம்ம யாருக்கும் எந்த இம்பாக்டும் கிடையாது. குறிப்பா தாவேக்கால விருப்ப மனுக்கள் ரொம்ப முதல் நாள்ல ரொம்ப மும்முரமா பெற்றோம், அதுக்கப்புறம் கொரியர்ல பெற்றோம். விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான காலவாசம் எல்லாம் நிறைவடைஞ்சிருச்சு. எவ்வளவு விருப்ப மனுக்கள் பெற்றிருக்கோம் சார்? இல்ல, நாளைக்கு அது சம்பந்தமா இன்னைக்கு தான் கணக்கு எடுக்கும். இன்னைக்கும் ஒரு சில இடத்துல எங்களுக்கு விருப்ப மனுக்கள் தபால் மூலமா வந்து கொண்டிருக்கு. சோ நாளைக்கு நான் ஒரு சில நாட்கள் அந்த வேலூர் முடிந்த பிறகு எனக்கு கணக்கெடுக்கும் பணிகள் என்ன நடந்துட்டு இருக்கு, தொகுதி வாரியா பிரிச்சுட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான விருப்ப மனுக்கள் திரும்ப வந்திருக்கு. சோ அதெல்லாம் கணக்கெடுத்து முடிச்ச பிறகு தொகுதி வாரியா பிரிச்சு தொகுதி வாரியாக எவ்வளவுன்னு சொல்லி நாங்க அழுத்தம் இப்பதான் வர தொடங்கி இருக்கு அப்படின்னு கொள்கை பரப்பு செயலாளர் பேசியிருக்காரு. தொடர்ந்து பாஜகவிடம் இருந்து அழுத்தம் வருது அப்படின்றது உண்மைதானங்களா? அதாவது இவ்வளவு பெரிய ஒரு சக்தி, இவ்வளவு பெரிய ஒரு மக்களுடைய ஆதரவு உள்ள ஒரு தலைவர் இந்தியாவில் யாருமே கிடையாது. கண்டிப்பாக எல்லா இடத்துல இருந்தும் எங்களுக்கான அழுத்தங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் எதிர்கொண்டுதான் நாங்கள் இது அடுத்த கட்டத்திற்கு நகரும். அதெல்லாம் ஒரு பெரிய இதாக நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் இதெல்லாம் எதிர்கொண்டு இது எந்தெந்த அழுத்தம் யாருன்னா எந்த அழுத்தமாக இருந்தாலும் எதிர்கொண்டுதான் நாங்கள் செயல்படணும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். சோ அதனால இவ்வளவு பெரிய ஒரு தலைவருக்கு கண்டிப்பாக அழுத்தங்கள் எல்லா இடத்துலயும் இருந்து வரதான் செய்யும். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தாய்மொழிக்காக போட்ட ஒரு ட்வீட்ல வள்ளுவரை காவி உடையில இருக்கிற மாதிரி ஒரு போட்டுட்டு டெலிட் பண்ணிருக்காரு. பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? வள்ளுவருக்கு காவி அணிவித்த செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்ல அதை யாரு ஹேண்டில் பண்றாங்களோ அந்த அட்மினுக்கு தான் தெரியணும். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு அதை யாரோ ஹைதராபாத்தை சேர்ந்த கம்பெனி ஹேண்டில் பண்றாங்க. அதனால அவருக்கு கூகுள்ல இருந்து எடுத்து அதை போட்டிருப்பாங்க. அதுல அவர் அதை எப்படி தெரிஞ்சு அதை அப்ரூவ் பண்ணாங்களா தெரியல. பட் அதை ஹேண்டில் பண்றது எல்லாமே ஏதோ ஒரு அந்த பிரமாணியான ஒரு ஹைதராபாத் கம்பெனி. சோ அவங்க கூகுள்ல இருந்து எடுத்து போட்டிருப்பாங்க. அதனால எந்த கூட்டணியும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு ஒரு கூட்டணி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும். இதுல யாரு தலைமையான கூட்டணின்னு இப்போ வரைக்கும் குழப்பமா இருக்கு. சோ யாராவது ஒருத்தர் தலைமையேற்றதான் அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அந்த கூட்டணியில யாரு தலைமைன்னு இப்போ வரைக்கும் தெரியல. சோ அதனால அதுல அவர்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். கண்டிப்பாக இந்த 2026 தேர்தல் மிகவும் ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக இருக்கும். கண்டிப்பாக இது பெருவாரியான வாக்குகளுடன் பெருவாரியான தொகுதிகளில் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று எங்களுடைய தலைவர் முதல்வராவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இன்று இணைந்தவர்களிடம் நீங்க தனியா இதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. அனைவருக்கும் நன்றி. இல்ல இப்ப நாளை கழிச்சு வேலூர்ல இல்ல திங்கட்கிழமை வேலூர்ல இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கு அனுமதி கிடைச்ச உடனே நாங்க உடனே பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கு அனுமதி தான் பிரச்சனையா இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் அனுமதி தான் பிரச்சனையா இருக்கு. அதனால அனுமதி கிடைச்ச உடனே உடனே பண்ணிடுவோம். மற்றபடி தேர்தலுக்கு முன்பு 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணிட முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கா? இல்ல, பிரச்சாரம் கண்டிப்பாக எங்களுடைய தலைவருக்கு எப்படி பண்ண வேண்டும் என்று நாங்கள் கண்டிப்பாக, ஏன்னா இதுல அனுமதி கிடைக்கணும், எல்லா பிரச்சனையும் இருக்கு. இன்னும் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் 234 தொகுதியை ரீச் பண்ணிட முடியும். இல்ல, கண்டிப்பாக எந்தெந்த இடத்துல அனுமதி கிடைக்குதோ அது தகுந்தபடி தான் நாங்க பண்ண முடியும். கண்டிப்பாக நாங்க அதை பண்ணிடுவோம். திமுக முக்கிய நிர்வாகிகள் தளபதி ராஜகண்ணப்பன் அவங்க காங்கிரஸ் மரியாதை குறைவா பேசினதை பார்த்தோம். ஆனாலும் இப்போ வரைக்கும் கூட்டணியில தொடர்றாங்க. அது மட்டும் இல்லாம மாநில தலைவர் பேசும்போது அடுத்த முதலமைச்சரும் இவர்தான், அடுத்ததும் இவர்தான் தொடருவாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய இந்த மாதிரியான செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது திமுகவுடைய திமுக தலைமை எப்படி காங்கிரஸ் கட்சியை பணிய வைக்கணும், காங்கிரஸ் கட்சியை மிரட்டணும்னு தோணுதோ அதான் அவர்கள் அவங்க ராஜகண்ணப்பன் அவர்களோ இல்ல தளபதி அவர்களோ அவங்களா பேசல. திமுக தலைமை என்ன சொல்லுச்சோ அதுதான் அவங்க வாயிலாக பேச வச்சாங்க. மற்றபடி அவங்க தானா பேசல. சோ திமுகவுடைய நார்மல் யுக்தி தான். திமுக மிரட்டி பார்ப்பார்கள். தோழமை கட்சிகள் யாரும் அரசியலை செய்ய விட மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சியில பல தலைவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நூற்றுக்கணக்கான, ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கான தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எனக்கு அரசியல் தமிழ்நாட்டில் செய்ய முடியுதா? நீங்க வேணா ஒரு 25 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ வச்சுக்கலாம். அந்த 40 எம்எல்ஏ வச்சும் நீங்கள் அரசியல் செய்ய விட மாட்டார்கள் திமுக. உங்களை அரசியலிருந்து அகற்றி விட்டு நீங்க 40 எம்எல்ஏ வச்சிருந்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. அதுதான் திமுக யுக்தி. அதே தான் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவருக்கும். அண்ணன் திருமாவளவனுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு எம்எல்ஏ இருந்தும் அவரால் அரசியல் செய்ய முடியாது. அரசியல்னா நீங்க ஒரு அரசியல் போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ ஒரு அரசியல் கருத்துக்களோ, ஏன்னா அவர்களோட கூட்டணி இருந்துட்டு அவர்களே நீங்க எதிர்த்து பேச முடியாது. இன்னைக்கு இந்த நேத்து ஹைகோர்ட்ல
ஒரு அமைச்சர் மீது வழக்கு தொடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அவங்களோட ஹவாலா டிரான்சாக்ஷன் வரைக்கும் எல்லாமே வந்து உயர்நீதிமன்றத்தை வெளியிடப்பட்டிருக்கு. அதுல அபிடவிட்டாவே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஹவாலா டிரான்சாக்ஷன் இத்தனை 100 கோடிகள் பரிமாற்றம் செய்யப்பட்டதுன்னு இருக்கு. இன்னமும் வழக்கு தொடுக்கவில்லை. அப்ப கூட இருக்கிற அண்ணன் திருமாவளவன் நேர கேள்வி கேட்கணும்ல. அவர்களால் கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலையில் அவர் எல்லாத்தையும் கையை கட்டி வச்சிருக்காரு. இது கூட இந்த சாதாரண அரசியல் கூட செய்ய முடியாமல் அவர்கள் எப்படி ஒரு கட்சியை நடத்த முடியும்? சோ அதுதான் திமுகவுடன் இருந்தால் எல்லாரும் அவருடைய கட்சியின் தனித்தன்மை இழந்து விடுவதற்கு முக்கிய காரணம். அது திமுக யார் யாரோ கூட வச்சுக்கோ அவங்க எல்லாத்துக்கும் அரசியலில் அவங்க மக்கள் மனதிலிருந்து அவங்களை அழித்து விடுவார்கள். அதான் திமுக யுக்தி. அவங்களோட போறவங்களுக்கு அவங்களுடைய அது அவங்களுக்கு தான் தெரியும். அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. தேமுதிகவை தொடர்ந்து திமுக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. சட்டசபையில முதல்வர ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழ்ந்து பேசியிருக்காரு. ஓபிஎஸ் வெளியில வந்து மீண்டும் முதல்வரா ஸ்டாலின் தான் தொடர்வார் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இல்ல அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மீது உள்ள பயத்தில் திமுக எல்லாரையும் கூட்டணியில சேர்த்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு 10-15 பேரையும் இன்னொரு 10-15 சின்ன கட்சிகள் கூட கூட்டணி சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரையும் அவர்கள் வந்து இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களை பார்த்து பயப்படுறதே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தா. முன்னாடி அவருக்கு அந்த மாதிரிலாம் இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சுலபமாக 200 தொகுதிகள் வெற்றி பெறும் என்று அனௌன்ஸ் பண்ண சீஃப் மினிஸ்டர் வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப அதை பத்தி பேசுறதே கிடையாது. அவர் இன்னும் தோல்வி பயத்தில் தான் இருக்கிறார். கண்டிப்பாக இந்த தேர்தலில் எல்லாரும் மக்கள் அதுக்கான விடையை அளிப்பார்கள். நன்றி.